சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை முடிச்சு கொண்டு தலைவர் 173 படத்தில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. கொச்சியில் இந்த படத்தோட ஷூட்டிங் நடைபெற்று வருதாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே தன்னுடைய ஷூட்டிங் போர்ஷனை முடிச்சிட்டதா சொல்லப்படுகிறது. மேலும் இதை தொடர்ந்து மீதம் இருக்கும் போர்ஷன்ஸ் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிந்துடும் என சொல்லப்படுகிறது. எப்படி ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்றதோ அதே போல தான் இந்த படமும் 1000 கோடி கலெக்ஷனை ஈட்டி தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அந்த சாதனையை நிகழ்த்தும் என சொல்லப்படுகிறது. காரணம், கடைசியாக வெளியான கூலி படம் இந்த சாதனையை நிகழ்த்தும் என எதிர்பார்க்கப்பட்டது. கடைசி நேரத்தில் அது கனவாகவே போய்விட்டது. அதை தொடர்ந்து தான் இப்போ ஜெயிலர் 2 படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நெல்சன் இந்த படத்துடைய எந்த விதமான அப்டேட்டுமே சொல்லலை. பொங்கலுக்கு கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான அறிவிப்புமே வெளியிடலை. அதை தொடர்ந்து லவர்ஸ் டே அன்னைக்காச்சு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. கடைசி நேரத்தில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, அதாவது ஜெயிலர் 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே காவாலா பாட்டியும் மிஞ்சும் அளவுக்கு இந்த பாட்டு இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்க தான் இந்த பாட்டில் நடனம் ஆடி இருக்காங்க. மேலும் இவங்க இந்தி நடிகை. கண்டிப்பாக இந்த தடவை படம் வேற லெவலில் இருக்கும் என ரசிகர்களால் சொல்லப்பட்டு வருது. காரணம், இந்த படத்தில் ஷாருக் கான், பாலையா, சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி போன்ற மிக பெரும் ஜாம்பவான்கள் நடிச்சிருக்காங்க. மிதுன் சக்கரபோர்த்தி தான் இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணிக்கிறதா சொல்லப்படுகிறது. விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா சைடு வில்லனாக ப்ளே பண்ணியிருக்கிறதா ஒரு பக்கம் டாக்ஸ் போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை நம்ம இன்னும் ஓரிரு வாரங்களில் எதிர்பார்க்கலாம். அதற்கான சாங் ஷூட்டிங்குமே முடிஞ்சு விட்டது. கூடிய விரைவில் இந்த பாட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலைவர் 174 இதையும் நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. அதற்கான அறிவிப்பு வெளியாக போகிறதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிக பெரும் மைல்கல்லாக இருக்கும். தொடர்ந்து ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிறாங்கன்னா அது சும்மா கிடையாது. கண்டிப்பாக வேறு லெவலில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறும். அதை தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் சிவி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிஸியாக நடிக்க போகிறாரு. ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டு இருக்காரு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆட்டம் முடிந்தது, அவரோட கடைசி படம் இதுதான் என சொல்லி கொண்டு வந்தாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வந்தார். நீங்கள் எந்தெந்த படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.